திறமையான இயக்குனர்களை வெள்ளித்திரைக்கு வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயணம் தான் இது. வாரம் வீட்டிலேயே இருந்து ஃபேமிலியோட இலவசமாக சொல்லப்போனால் இன்னும் ஜாலியாக விதவிதமான ஜானர்ஸில் படம் பார்த்துட்ருக்கீங்க. முதல் படம் கவிநாத்தோட கற்பனையில் ஒரு போலீஸ் படம் பார்த்தோம். அடுத்து என்ன படம் அப்படின்னு ஆவலாக காத்துட்ருப்பீங்க. அந்த படம் எந்த மாதிரி படம் அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த இயக்குனரை கூப்பிட்டுடலாம். வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. உங்களோட பேர்? இமானுவேல் பிரகாஷ். இமானுவேல் பிரகாஷ். நீங்கள் எவ்வளோ காலமாக ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கீங்க? நான் 3 இயர்ஸாக இருக்கேன். 3 இயர்ஸாக இருக்கீங்க. இது உங்களோட எத்தனாவது ஷார்ட் ஃபிலிம்? என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனால் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக நிறைய ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நிறைய படங்கள் நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கான ஒரு ஹானர் கூட கிடைச்சிருக்கு. ஏன்னா புதியகம் தயாரித்து வழங்குறோம், அது ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் தானே? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வே ஆஃப் எக்ஸிபிஷன் இருக்கு இல்லையா, ஈஸியாக வந்து போகுது, ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகுதுன்னு சொல்லும் போது வந்து மோர் அவங்களோட பல்ஸ் ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பாக உங்களோட படம் பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சின்ன சின்ன சினிமாவோட பேர் என்ன? அக்கு. அக்கு. அக்கு படத்தோட ட்ரெய்லர் முதல்ல நம்ம பார்த்துடலாமா? கண்டிப்பாக. உங்களோட அக்கு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். அக்குங்கிறது வந்து ஒரு 3 புள்ளி இணைவே இணையாதான ஒரு எழுத்தா அழகா நம்ம தமிழ்ல இருக்கு. ஸோ இதில் என்ன கான்செப்ட்? அந்த மாதிரி ஏதாவது 3 புள்ளிகள் பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு காதல் இருக்கு, ஒரு பரபரப்பு இருக்கு, ஒரு வில்லன் இருக்காரு அப்படிங்கிறது. இது எந்த மாதிரி ஒரு கதை? அக்குன்றது தமிழோட கடைசி எழுத்து இல்லையா? ஸோ என்ன நடக்குதுன்னு தான் இதோட கடையோட கான்செப்ட். ஓகே. ஸோ அதனால தான் மெயினாக வச்சது. அது இல்லாமல் ஒரு 3 கேரக்டர்ஸ் ரிவால்வ் பண்ண ஒரு சப்ஜெக்ட். அதனால் 3 புள்ளின்ற போது கேட்சியாகவும் இருக்குது. அக்குன்ற போது கேட்சியாகவும் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால அக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, கண்டிப்பாக படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா. அதுக்கு முன்னாடி உங்களை கேட்க நினைக்கிறேன், பன்னியாரும் பத்மினியும் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட இசைங்களா இந்த படத்துக்கு? ஓகே. ஸோ நல்ல ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக நான் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணி ஆர்ஆர்லாம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப பிஸியாக இருந்தார். கதையை சொன்னேன், கண்டிப்பாக பண்ணலாம் இமானுவேல், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வாங்க, பிடிச்சிருந்தா பண்ணேன்னு சொன்னார். படம் ரஷ்யஸ்லாம் பார்த்தாரு, ரஃப் கட் பார்த்தாரு. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சைடை பேரலாக பன்னியாரம் பத்மினி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, இந்த சைடு என் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. அவர் கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஆசையாக இருக்குது படம் பார்க்கணும், ரொம்ப ஆவலாக இருக்குன்னே சொல்லலாம். படம் பார்க்கலாம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம் படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. காலை பனி நேரம் நடந்துமே நாம் கதை பேசி காதல் வளர்த்தோமே தினம் நாமும் நனைந்தோமே காதல்
ஹலோ. டாக்டர் பார்க்க இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? ஆஹா. ஐயோ, டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேனே. எமர்ஜென்சி கேஸ் டாக்டர். உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், வந்து பாருங்க. சீரியஸாவா? ஹே, போய் சொல்லாது. இன்னைக்கும் நான் ஏமாற விரும்பல. நானும் உன்னை ஏமாற்ற விரும்பல. நம்ப மாட்டியா? அப்பா மேலே இருக்காரு, மெதுவாக பேசு. யாராவது வந்துட போகிறாங்க. ஐ லவ் யூ. இப்போ இது சொல்லதான் இங்கே வந்தியா? இல்லை, டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். ஆஹா. இந்த நிமிஷத்துலேருந்து பெரிய மனசில்லை. அப்பப்போ நம்ம விஷயத்தை பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொல்லு இப்போவே. ஆ, அன்னைக்கு அப்படிதான் அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி சொல்லலான்னு போயிட்டேன். ஆனால் சொல்லலை. பயத்தினால இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னால. எங்கே நமக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம போயிடுவாங்களோன்னு பயமாக இருந்தது. இப்போவும் பயமாக தான் இருக்கு. ஒரு விஷயத்தை முழுசாக நம்பு, கண்டிப்பாக நடக்கும். அப்பா எங்கே இருக்கீங்க? லைட் கூட போடாமல் எங்கே போயிட்டாரு? என்னப்பா இன்னைக்கு ரொமான்ஸா? பிரகாஷ் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னவாப்பா? ஏன் உனக்கு தெரியாதா? சரி விடு விடு. வர சண்டே அன்னைக்கு ஃபேமிலியோட வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். பேச. தேங்க்ஸ்ப்பா. உங்க அம்மா ஆசைப்பட்டபடியும் உன்னை டாக்டருக்கும் படிக்க வச்சுட்டேன். ஒரு நல்ல இடத்துலையும் உனக்கு பிடிச்ச இடத்துலையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேம்மா. இது நினைச்சா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப கோபமாவும் இருக்குமா. என்ன கோவம்பா? ஆமா, என் பொண்ணை பார்த்துக்க இன்னொருத்தன் வரப்போறான்ல. அப்பா ஹஸ் டு ஸ்டே இன் லிமிட்ஸ் இல்லையாம்மா. இது எல்லா அப்பாவுக்கும் வர சின்ன காம்ப்ளெக்ஸ் தானம்மா. இனிமே தனியா இருக்க கத்துக்கணும் இல்லையாம்மா. பிரகாஷ் எங்கே இருக்க? வீட்டில் இருக்க நித்யா. ஹாஸ்பிட்டல் வரியா? ஏன், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை பிரகாஷ், வெளியில் போகணும் போல இருந்தது, அதான். நித்யா, ஆர் யூ ஓகே? யா, ஐம் ஓகே, பட் கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஓகே, ரிசப்ஷனில் வெயிட் பண்ணு, 10 மினிட்ஸில் வந்துடுறேன். லவ் யூ. நித்யா மேடம், சீஃப் டாக்டர் லைன்ல இருக்காரு, பேசணுமா? சொல்லுங்க டாக்டர். நித்யா, ரூம் நம்பர் 18ல இருக்க பேஷண்ட்டுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சான். நீங்க உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு போங்க. ஆனால் நான் இன்னும் ட்ரெயினே தானே இருக்கேன். இட்ஸ் an எமர்ஜென்சி. டாக்டர் சுதாக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஷீ இஸ் ஆன் தி வே. சீக்கிரம் போங்க. ஓகே டாக்டர்.
போட்டுக்கோங்கம்மா, கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்க கோஆபரேட் பண்ணாதான் முடியும். நீங்க பல்ஸ் செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் கான்ஷியஸாவே இருங்க. கணத்துறங்க கணத்துறங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். இங்க பாருங்க. இவங்க அப்பனை வளர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டேன், இதுல இது வேறயா? ஒழுங்கா வளர்க்கறதுக்கு வெளியே பாருங்க. சரிம்மா. நீ கால் பண்ண 10 நிமிஷம் நான் இங்க இருக்கேன். நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே? என்னாச்சு? ஏன் நேரம் கால் பண்ண எடுக்க மாட்டியா? ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் போலாமே, உங்ககிட்ட நிறைய பேசணும். என்னாச்சு நித்யா? பிறந்த உடனே அந்த குழந்தை திட்டுறாங்க, அதை என்ன பண்ணுச்சு பாவம்? இது சொல்ல தானே வர சொன்னியா? சும்மா குழந்தை பிறந்துச்சு அது பிறந்ததுன்னு ஒரு டாக்டர் மாதிரி பேசு நித்யா. பெட்ரோல் கூட போற மாதிரி. உனக்கு புரியாது பிரகாஷ், சொன்னாலும் புரியாது. அங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயம் என்னை எவ்வளவு மாத்திச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த அம்மாவோட சந்தோஷம், ஈரப்பதத்தோட இருந்த அந்த குழந்தை. நித்யா நித்யா, அம்மா இல்லாம வளர கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனா என் குழந்தைக்கு அந்த கஷ்டம் வராது. நீ தான் என் கூடவே இருப்பல. சரி வா கிளம்பலாம். கிளம்பலாமா? எப்படி? ரொம்ப டைம் ஆச்சு, அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி வா நடந்து போலாம். நீ தப்பா கூட ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஏன் என்ன சொன்னாரு? என்ன ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு. நானும் தான். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஹே பஸ். அண்ணா ஒரு பொண்ணு கை போடுது, என்னன்னு பாருண்ணா. ஸ்டாப். கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம் மெயின் ரோட்ல டிராப் பண்றீங்களா? ஹே வா. தேங்க்யூ பாஸ். ஏய் என்ன பாஸ்? இருடா. ஹலோ. ஹலோ என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் யாரா நீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? விடுடா. ஏன் இப்படி பண்ற?
டாக்டர் ஐயோ டாக்டர் சார் நீங்கள் தான் பேஷண்ட்டோட அப்பா. வெரி சாரி சார். நித்யாவை 2-3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அவளை கீழே தள்ளி விட்டதில் அவள் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. ஐயோ கான்ஷியஸ் வந்து போயிட்டுருக்கு. எதுவாக இருந்தாலும் இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். டாக்டர் என்ன சொல்றீங்க? பட் ஆனால் அவங்க ஏதோ அழுதுகிட்டே இருக்காங்க, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வேணா போய் பேசி பாருங்களேன் சார். அம்மா என்னமாச்சு உனக்கு? என்ன ஆச்சு இப்போ? அப்பா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். அழுதுகிட்டே இருக்கியாமேம்மா? ஏம்மா அழற இப்போ? அம்மாடி ரொம்ப அடிபட்டுடுச்சாம்மா? ஒண்ணு கவலைப்படாதம்மா, அப்பா உன்னை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேம்மா. டேய் புறம்போக்க எங்க போய் பொறுக்கிட்டு வர? ஒரு அப்பங்கார பொட்ட புள்ள பிறந்திருக்கு, இவ்வளோ நேரம் கழிச்சா வருவேன்? நம்மள மாதிரியே இருக்கிறா பார் பேட்டி. வாடி சொல்ல பாத்தியா? உங்ககிட்ட இருக்கும்போது அழுதா, என்கிட்ட இருக்கும்போது அமைதியாகிறா பார். அப்பா கூட ஏதாவது பேசுமா? உங்க அம்மா மாதிரி நீயும் என்னை ஏமாத்திராதம்மா. ஆடி செல்லம் பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு, பொறி தந்தெல்லாம் விட்டுருடா. ஏன் செல்லா குட்டி ஆறு செல்லா நல்லா வளர்க்கறா பட்டு உன்னை நான் பாத்துக்கிறேன்டா செல்லா. உங்களோட படம் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் கண்ணில் தனி வந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து தெரிஞ்சு டெல்லியில் நடந்தது, மும்பையில் நடந்தது, தெரியாமல் பல இடங்களில் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப அழகாக, அதையும் கூட எந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீசெண்டான அப்ரோச் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் விஷுவலில் பெண்மையை ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க. இந்த மார்ச் மாதம் தான் வந்து விமன்ஸ் டே கொண்டாடுறோம். பெண்களோட உரிமை கிடைக்கணும், பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், இன்னும் சுதந்திரமாக அவங்க சுவாசிக்கணும், நடக்கணும். சாதாரண விஷயங்களுக்கு கூட இந்த மாதிரி நிறைய இடங்களில் பயம் இருக்குது. நீங்கள் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்தாலே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பேரண்டோட வலி எந்த அளவுக்கு இருக்குது, எல்லா குழந்தையும் வளர்க்கும் போது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தீங்க. காவியம் மாதிரி இருந்தது படம். நம்ம ஆடியன்ஸை கேட்கலாம், இந்த படம் எந்தெந்த வகையில் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்குன்னு.
ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் படம் பார்க்கும்போது. இந்த சமூக பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை இது. அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட விரசம் இல்லாமலோ ஒருத்தவங்க பார்க்குறவங்களுக்கு கண்ணு கூசாமல் ரொம்ப அழகாக கன்வே பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருந்தார். நீங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்ன? இல்லை, ஒரு நாள் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா அழகாக எடுத்துருந்தாரு. நல்லா எடுத்துருந்தீங்க படம் பார்க்கும்போது. நான் எப்படி சொல்கிறது, ஒரு சாக்லேட் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது ஆக்சுவலாக படம் ஃபுல்லாக இருந்து பார்க்கும்போது. அந்த சாங் சீக்வன்ஸ்னால் அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. அந்த இதுதான் பண்ணும்போது ஓவரால் பியூட்டிஃபுல் சொல்லலாம், நல்லாயிருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த சமூகத்தோட அந்த தாக்கம் உங்களுக்கு தெரியுது பார்க்கும்போது. அந்த கோபம் இல்லை, ஒரு கோபம் சொல்லலாம், அப்படி சொல்லலாம். உங்களுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக, யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்னோட கோவத்தை வந்து நான் இப்படி வெளிப்படுத்துகிறேன், நான் இப்படி பண்ணுறேன். ஓகே, நான் உங்களுக்கு கேட்குறேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கூட நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து வெளியில் தெரியுது. அதாவது பேப்பரில் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பலாத்காரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, நிறைய கோவத்தை வெளிக்காட்டினாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த கதையை இந்த நேரத்தில் இது சரி, இப்போ நான் சூஸ் பண்ணி இது பண்ணணும்னு உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்தது? ஃபஸ்ட்டே வந்து இந்த மேட்ரு நான் கேள்விப்படும் போதே நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ளாட் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நான் எந்த அளவுக்கு விஷுவலாக நான் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா நிறைய பேர் வேணான்னு சொன்னாங்க. இது மாதிரி பண்ணாத, இப்போ தான் வந்து இது மாதிரி இஷ்யூ ஆகிருக்கு, இப்போ வந்து பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது என்ன பயந்தேன்னா, பொண்ணுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பயந்தேன். ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட்டு. ஒரு பொண்ணு ஜென்ரல் ஒரு ஹீரோயினாக கூப்பிட்டாலே நடிக்க வராது இந்த நேரத்தில். ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃப்ரீயாக நடிக்கணும், யாரும் வரமாட்டாங்க. கதையை சொன்னோன்னே நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அவங்க பிஸியாக இருந்தாங்க, ப்ராஜெக்ட் நடிச்சிட்டு இருந்தாங்க, நிறையா படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நான் கதையை சொன்னேன்னா நான் கண்டிப்பாக வரேன். டே ஷூட் அங்கே போய்ட்டு நைட் ஷூட், மோஸ்ட்டாக நைட் ஷூட்ஸாக இருந்துச்சு. ஸோ நைட் ஃபோட்டே தான் பண்ணுறேன். கதைக்காகவும் அந்த பொண்ணுக்காக நினச்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால நான் குரூப் ரொம்ப கதை அழகாக இருந்தது, ஸ்க்ரீன் பிளே அழகாக இருந்தது. முக்கியமாக அவங்க பஸ்லேருந்து அவங்க தூக்கி போடுற சீனுன்னு சொல்லி நியூஸில் கேட்கும் போது அப்படி இருந்தது எல்லாருக்கும். உங்களோட கற்பனையை ரொம்ப கவித்துவமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கேட்கலாம், இன்னும் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு இந்த படம் எந்த வகையில் ரொம்ப பிடிச்சிருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது, சென்டிமெண்ட்டாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம நியூஸில் கேள்விப்பட்ட விஷயந்தான். அது நீங்கள் ரொம்ப அழகாக டீசெண்டாக காமிச்சிருந்தீங்க. எங்கேயும் ரொம்ப மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் நான் அவங்க பார்க்கும்போது அப்படியே நின்றுட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கேட்கலாம் மற்ற ஆடியன்ஸ்க்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் புரிஞ்சது பிடிச்சதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஒரு கஷ்டமான பிளாட், நாட்டு மருந்து வந்து சும்மா சாப்பிட்டா கசக்குன்னு சொல்லிட்டு தேன் கூட சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கசப்பான விஷயத்தை வந்து காதலுங்கிற ஒரு அழகான விஷயத்துக்குள்ள வச்சு ப்ரெசென்டபுளாக டெலிவரபுளாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இதில் எனக்கு எதுவும் மைனஸ்ன்னு தோணவே இல்லை. இது அந்த மாதிரி பார்க்கவே தோணலை. ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணு டைட்டில் சாங் சூப்பர். அந்த நீங்கள் எடுத்த இது ஸ்லோ மோஷனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தெரிஞ்சுது ஒரு நல்ல ஒரு அப்பா பொண்ணு கதை வரப்போகுதுன்ட்டு. அண்ட் அந்த பொண்ணு டாக்டரும் தெரிஞ்சோடனே பயமாக இருந்துச்சு, எங்கே டெல்லி இன்சிடென்ட் எங்கே டச் பண்ணுமோன்ட்டு. அதே மாதிரி கதையை வந்துருச்சு. இப்போ சப்போஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பெண்ணை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதுன்னு தோணுச்சுன்னா அதை பார்க்கும்போது ஓகே நமக்கு கூட ஒரு பர்சனல் கனெக்ட் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு தாட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். நம்ம கேட்கலாம், நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஒரு சில படம் ட்ரெய்லர் பார்த்தாலே சொல்லிடலாம் படம் நல்லா இருக்கும்னு. இந்த படம் அந்த மாதிரி தான் இருந்தது. அக்கு சூப்பராக இருந்தது. மியூசிக் பக்காவாக இருந்தது, சாங் லொக்கேஷன் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி லைன் கூட நல்லா நரேட் பண்ணியிருந்தாரு. ஸ்க்ரீன் பிளேஸ் நல்லா சூப்பராக இருந்தது. படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். இவரோட படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போகிறீங்க? ஆடியன்ஸ் எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க ரேட்டிங் 9. ரொம்ப அழகான படம் கொடுத்துருக்கீங்க. சொல்லப்போனால் எனக்கு மைனஸாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு 2-3 இடங்களில் மேபி ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ஏதோ சொல்லணும் படத்தில் இது இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க, பெட்டர்மெண்ட்டுக்காக. ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு அழகான படத்தோட ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் மேலே நிறையவே இருக்குது. இப்போது அழகான படத்தோடு சந்திப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள். இமானுவேல் பிரகாஷோட அக்கு படம் பார்த்தோம். இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். இது போன்ற இன்னும் நிறைய சிறந்த படங்கள் நம்மளோட சின்ன சின்ன சினிமாவில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் அபிமான சின்ன சின்ன சினிமாவில் இடம்பெற குறும்படங்களை இனி எப்போனாலும் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம். உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ஒர்க் ஆகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். இனி அது ஒரு பாக்கெட் தியேட்டராகவே மாறப்போகுது, அதுவும் இலவசமாக.
சினிமாவின் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை பெற கூகுள் பிளே ஸ்டோர் போங்க. சின்ன சின்ன சினிமான்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. புதுயுகம் தயாரித்து வழங்கிய அனைத்து ஷார்ட் ஃபிலிம்ஸையும் இனி எப்பனாலும் எங்கனாலும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோ அழகான படைப்புகளை பார்க்கும்போது என்னோட கனவுகளும் என்னோட படைப்புகளும் இங்கே இடம்பெறும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதுயுகம் சின்ன சின்ன சினிமா, 25A NP இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொலைபேசி எண் 044445969500. மறுபடியும் அடுத்த வாரம் விறுவிறுப்பான வித்தியாசமான படங்களோட சந்திக்கிறேன். Until then, bye from Hitoslan. புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமா.